தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி மாநிலத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி மாநிலத்திலிருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆஹ் சமூக விரோதிகள் விற்பனை செய்து வருகின்றனர். இதனை தடுக்கும் விதமாக தற்போது விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றுள்ள சரவணகுமார் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதில் முதல் கட்டமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மதுவிலக்கு சோதனை சாவடிகளில் புதிய காவலர்களை சுழற்சி முறையில் நியமித்து அவர்களை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வைத்து வருகின்றார். மேலும் அந்தந்த காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலும் வாகன சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மயிலம் சாலையில் அமைந்துள்ள தனியார் அரிசி ஆலை அருகே திண்டிவனம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் நேற்று வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அந்த வாகன தணிக்கையின் போது அந்த வழியாக தள்ளுவண்டியில் வந்த நபர் ஒருவர் வந்து கொண்டிருந்தார். அப்போது அவரை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்ட போலீசாரிடம் அவர் தான் தனியாக தனது மாமியார் வீட்டிற்கு செல்வதாகவும் பைகளில் தனது துணி மணிகளை வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். சந்தேகமடைந்த போலீசார் அவர் அந்த துணிப்பையை சோதனை செய்த போது அதில் புதுச்சேரி மது பாட்டில்கள் 265 இருப்பதை கண்டறிந்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் மயிலம் பகுதியை சேர்ந்த சக்திவேல் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இதுபோன்ற மது பாட்டில்கள் கடத்தலை தடுப்பதற்காக சிறப்பு போலீசாரையும் நியமித்து மாவட்டம் முழுவதும் தீவிர தேடுதல் வேட்டையானது நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் மது கடத்தலில் ஈடுபட்டால் சட்டம் கடுமையாக கடமை செய்யும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரித்துள்ளார்.